கட்சித் தாவல் தடை சட்டம். இந்த சட்டம் 1985 கொண்டு வராங்க. இந்திய அரசியலமைப்பு எழுதின அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பை உருவாக்கும் போதே இந்த ஒரு சட்டத்தை கொண்டு வரல. ஏன்னா அப்போ நம்ம நாட்டில் தேர்தல் இந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கலை. பிற்போக்கில் தான் ஒரு கட்சியிலேருந்து மற்ற கட்சிக்கு எல்லாம் மாற ஆரம்பித்தாங்க, அவங்களோட சுய லாப நோக்கத்திற்காக. அதனால தான் 1985 52வது சட்ட திருத்தத்தின்படி இந்த கட்சித் தாவல் தடை சட்டத்தை கொண்டு வராங்க. மூலம் பார்த்தீங்கன்னா ஒரு எம்எல்ஏவோ எம்பியோ அவங்களோட சுய லாபத்திற்காக இன்னொரு கட்சிக்கு தாவுனா அவங்களோட பதவி பறிப்பு செய்யப்படுகிறது. இதை தான் இந்த கட்சித் தாவல் தடை சட்டம் கூறுகிறது. 1985 52வது சட்ட திருத்தத்தின்படி தான் இந்த கட்சித் தாவலை கொண்டு வராங்க. அப்போதைக்கு பிரதமர் இருந்தவர் ராஜீவ்காந்தி, அவர் தான் இதை செயல்முறைப்படுத்துகிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா 1/3 உறுப்பினர்கள் கட்சி தாவலாம் அப்படின்ற மாதிரி இருந்தது. 1/3 அதுலேயே பார்த்தீங்கன்னா ஈஸியாக சில பேர் பேசி கட்சி தாவல் பண்ணாங்க. அதனால் மறுபடியும் இன்னொரு திருத்தம் பண்ணுறாங்க. இதன் மூலம் 2/3 மாறினா தான் அவங்க பதவி பறிக்கப்படாது அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ தொடர்ந்து இது போன்ற தகவல்களை பார்க்க நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.